வெல்கம் டு ஈஸி சமையல். இப்போ இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இதெல்லாம் ரவையை நல்லா வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்து, சாதா கோதுமை ரவை வறுத்து எடுத்து வச்சுட்டு, இன்னொரு கடாயில் எண்ணெய், கடுகு, சோம்பு இது ரெண்டும் போட்டு நல்லா வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயம், தக்காளி, ஒரு பாதி தக்காளி தான், பச்சை மிளகா ஒன்று, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா போட்டு ஒன்றா போட்டு அப்படியே நம்ம வதக்கிடலாம். நல்லா வதங்கும்போது இந்த பக்கத்தில் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வச்சிடலாம். அதை கொதித்ததும் அதுக்குள்ளே இந்த பக்கம் மஞ்சத்தூள் போட்டுடலாம், கொஞ்சம் கல் உப்பு போட்டுடலாம். கல் போட்டதும் கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு, நல்லா கலரி கொடுத்தோமா ஒரே யூக்கில் எல்லாம் வெந்துடும். அந்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற ரவை இருக்கு இல்லையா, அதை எடுத்து இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலரிக்கினே இருந்தோமா கொஞ்ச நேரம் கலர்னா போதும், அதுக்குள்ளே தண்ணி காஞ்சிடும். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஒன்று போல் கலந்துடுறோம். கலந்ததான் இப்போ எடுத்து சுடு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். சுடு தண்ணி ஊற்றின பிறகு நல்லா சுடு தண்ணி பொறுமையாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த பக்கம் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு நம்ம தட்டு போட்டு சிம்மில் அப்படியே மூடி வச்சுட்டு நடுவில் எடுத்து கலரி கொடுங்க. கலரி கொடுத்தோமா அந்த தண்ணி அப்படியே சுண்டி நல்லா வரும். அப்படியே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி எடுத்து கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறம் ஆறின பிறகும் கட்டி ஆகாது, நல்லா உதிரியாக நம்ம எண்ணெயிலே வறுத்துட்டோம் இல்லையா ரவையை கொஞ்சம், அதனால் நல்லா உதிரியாக வரும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாசனைக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். போட்டு ஒரு கலந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி எடுத்துட வேண்டியது தான். அப்படியே எடுத்து வச்சுட்டோமா சூப்பரான உப்புமா ரெடி.